ஒரே ஒரு வரம் கொடு. வாலி இறக்கும் போது ராமன்கிட்ட கேட்கறான், இந்த சுக்ரீவன் இருக்கானே அப்பப்ப மது ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஏதாவது அபச்சாரப்படுவான், அவனை மட்டும் தண்டிச்சுடாத, அடியனுக்கு கொடுத்த தண்டனையை அவனுக்கு கொடுத்துடாத, தம்பி ஏதாவது தப்பு பண்ணா பொறுத்து விடணும் சொல்லிட்டு, எங்கேயாவது வாலி ராமனை இகழணும்னு நினைச்சா அல்லது ராமன் மேல தப்பு அபிப்பிராயம் இருந்தா தன் மகன் அங்கதனை ராமன்ட்ட ஒப்படைப்பானா? இறக்கும் முன்பு வாலி என்ன பண்றான், தன் மகன் அங்கதனை கூப்பிட்டு, பார்ப்பா இந்த ராமன் சாட்சாத் பரம்பொருள், இவன் திருவடிகளை வணங்கு, இவன் தான் நமக்கு கதின்னு சொல்லி காட்டி கொடுக்க, ராமனும் அங்கதனை ஏற்று முன்னை பார்த்துக் கொள்வது என் பொறுப்புன்னு சொல்கிறான் ராமபிரான். ராமன் ஏற்றதற்கு அடையாளமாக அங்கதன் கையில ஒரு உடைவாள் கொடுக்கிறான். அங்கதன் உடைவாள் என்ற பின்னாடி கம்பரும் பாடுறாரு இல்லையா, அவனுக்கு உடைவாளும் கொடுத்து அங்கதனை அங்கீகரிக்கிறான். எங்கேயாவது வஞ்சனை செய்து கொன்றவன்ட்ட இறந்து போறவன் தன் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போவானா? ஆனா வாலி ராமன்ட்ட ஒப்படைத்தான். ஏன்னா ராமன் தனக்கு செய்தது அனுகிரகம்னு வாலிக்கு தெரியும். சொல்லிட்டு வாலி அதுக்கப்புறம் பரமபதம் மோட்சமே போனான்னு கம்பர் பாடுறார். தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கடானும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான், என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகனானான். இதுல வேற ஒருத்தர் சொல்லிட்டார், ராமன் அங்கதன் கையில அந்த உடைவாளை கொடுத்துட்டு நீ இது பொருத்தி என்றான், நீ இதை பொறுத்துக்கோ சாரின்னு சொல்லிட்டாருன்னு. பொருத்தின்னா இந்த இடத்துல தாங்கிக்கோன்னு அர்த்தம், இந்த உடைவாளை நீ கையில வச்சுக்கோன்னு அர்த்தமே ஒழிய நான் தப்பு பண்ணிட்டேன் நீ பொறுத்துக்கோ சாரின்னு அர்த்தம் கிடையாது. பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். அங்கதான் இந்த வாளை பொறுத்துக்கோன்னா வாழை கையில தாங்கிக்கோன்னு அர்த்தம். பொருத்தல் என்றால் தாங்கிக் கொள்ளுதல்னு அர்த்தம். இந்த வாளை நீ கையில வச்சுக்கோன்னு அர்த்தம்.